ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு மலையாளம் ஆக்ஷன் கதையா ரிலீஸ் ஆன தாவீத் படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். ஹீரோவா ஆண்டனி வர்கீஸ் நடிச்சிருக்காரு. ஹீரோயின் வேற யாரும் கிடையாது, நம்ம ஜெய் பீம் படத்துல நடிச்ச லிஜிமோல் ஜோஸ் தான் இதுலயும் நடிச்சிருக்காங்க. ஒன்லைன சொல்லி கதையை ஸ்பாயில் பண்ண மாட்டேன். ஆரம்பத்துல கதை லைட்டா ஸ்லோவா போற மாதிரியே இருக்கும், ஆனா இடையில ஒரு ட்விஸ்ட கொண்டு வருவானுங்க பாருங்க. அதுக்கப்புறமா இன்னும் பரபரப்பா போயிட்டே இருக்கும். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வரைக்கும் நம்ம செகண்ட் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வீடியோவோட எண்ட்லயும் சேனலோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம செகண்ட் சேனல்ல வீடியோ வரும். அப்படியே லாஸ்டா வீடியோ பேசக்கூடிய எத்தனை பேருக்கு மலையாள படங்கள் பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்லயே ஒரு கூண்டுக்குள்ள அபுங்கிற ஒருத்தன் அடையாளம் தெரியாத யாரோ ஒரு ஆளை பாரபட்சமே இல்லாம அட்டி நடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த அபு வேற யாரும் கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோ. இங்க கட் பண்ணா அடுத்த 14 வருஷத்துக்கு அப்புறமா கொச்சியில இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டுறாங்க. கிளாஸ் ஆரம்பிச்சதுமே அங்க இருக்க டீச்சரும் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னொரு காலத்துல கோலியாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜா வாழ்ந்தாராம். தன்னோட எதிரியான சவுல் ராஜ்யத்துக்கு எதிரா மிகப்பெரிய போர் நடத்தினாரு. இப்ப இந்த டீச்சரமா ஒன் பை ஒன்னா கதையை சொல்ல ஆரம்பிச்சதுமே வகுப்பறையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய குட்டி பொண்ணு ரோசிக்கு அது ஒரு இல்லூஷனா பிளே ஆகுது. அதுவும் அந்த ராஜாவான கோலியாத்த தன்னோட சொந்த அப்பாவோட உருவத்துல நினைச்சு பாக்குறா. தன்னை தாக்க வந்த சோல்ஜர்ஸ தனியால சண்டையிட்டு தோக்கடிச்சவர, உங்களால முடிஞ்சா சூரிய அஸ்தமனத்துக்குள்ள என்ன தோக்கடிங்க, அப்படி இல்ல உங்க ராஜாவும் சரி ராஜ்யமும் சரி அது என்னோடதா இருக்கும். இப்படி எல்லாம் டயலாக் பேசி முடிக்கும் போதே சாவுல் ராஜ்யத்தோட ராஜாவான தாவீத் அங்க வரான். ஒரு கல் எடுத்து சொல்லட்டி ஹீரோவோட நெத்தியில உரட்டி ஆம்பிடுதாங்க. ஹீரோ அதே இடத்துல விழுந்து இறந்து போயிடுவான். உடனே குட்டி பொண்ணு ரோசி உள்ள பூந்து, டீச்சர் நீங்க கதையை மாத்தி சொல்றீங்க, கோலியாத் தானே ஹீரோ. அப்படி இருக்கும்போது சாவுல் ராஜாவால எப்படி ஹீரோவை சாகடிக்க முடியும்? இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கோலியாத்தோட கதையை முடிச்சதால தாவீத் தான் நம்மளோட ஹீரோ. இங்கதான் படத்தோட டைட்டிலும் பிளே ஆகுது. கட் பண்ண அடுத்த இப்ப குட்டி பொண்ணு ரோசி இருக்கா இல்லையா, வழக்கம் போல கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. அப்ப கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாங்க. எலே ஆல்வின், அந்த டீச்சர் அம்மா சொன்ன கதை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த கோலியாத் ராஜாவை என் அப்பா உருவத்துல நினைச்சு பார்த்தேன். சிரிச்சுக்கிட்டே ஆல்வினோ, இந்த பாரு சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தாமா பேரும் புகழும் கிடைக்கும். இல்ல நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு கிளம்புறா. அதே டைம்ல குறுக்க வந்த ஹீரோவோட அங்கிள், ஏ ரோசி கிளாஸ் முடிஞ்சிட்டா, வா போய் மீன் பிடிக்கலாம். முடியாது, முதல்ல என் அப்பா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா அவங்கிட்ட வரேன்னு ரோசி நேரா வீட்டுக்கு வரும்போது அந்த கோலியாத் மகாராஜா எப்படி கீழே விழுந்து இறந்து போனாரோ அதே போஸ்ல இங்க நம்ம ஹீரோவும் விழுந்து கிடக்குறான். ஆஹா, அப்படின்னா நம்ம கதையில பார்த்தது உண்மையா இருக்குமோன்னு. அப்பா எழுந்திருப்பா, எழுந்துரு. பின்னாடியே உள்ள வந்த அம்மா, உங்க அப்பா எப்படி எந்திரிப்பான், நைட்டு ஃபுல்லா சரக்கு போட்டுட்டு வேலை விட்டுக்கே போகாம தூங்கிட்டே இருக்கிறான். பொண்டாட்டி சவுண்ட கேட்டதுமே டக்குனு ஹீரோ கண்ண முழிக்கிறான். ஏமா ஷெரின்னு நீ வேலைக்கு போகலையா? போலான்னு தான் பார்த்தேன், உன் நினப்பு வந்துச்சா அதான் திரும்ப வந்துட்டேன். கேக்குறான் பாரு கேள்வி. யோ ரேஷனுக்கு போனியா, காசை பேக்ல வச்சிருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன், அதான் திரும்ப வந்தேன். மறுபடியும் பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது ரேஷன் கார்டு மட்டும் தான் இருக்கே தவிர உள்ள இருந்த பணத்தை காணோம். யோ காசை என்னையா பண்ண? செல்லம் அது ஒன்றும் இல்ல, நானும் மாமாவும் லைட்டா சரக்கு போட்டோம். ஏயா வீட்டுல பல நாள் ஓடாம ஒரு மிக்ஸி இருக்கு, அதை உன்னால சரி பண்ணி கொடுக்க முடியுதா? எப்ப பாரு திங்கிற தூங்குற, வேலைக்கும் போக மாட்டேங்கிற, இப்ப என்ன இந்த மிக்ஸியை சரி பண்ணணும் அதானே, கூடு நான் உடனே போயிட்டு வரேன்னு 2 அடி எடுத்து வச்சவன் டக்குன்னு நிக்கிறான். என்னங்க குறுக்கு ஏதாவது பாம்பு வந்துருச்சா என்ன, வேகமா போனீங்க நின்னுட்டீங்க? இல்லமா பணம். பணம் எதுக்கு? இல்ல மிக்ஸி சரி பண்ணணும்ல. ஓ பணம் கூட இல்ல? ஆமாமா. யோ அதான் தெரியுதுல்ல, பணம் வேணும்னா முதல்ல வேலைக்கு போகணும். சரி கோபப்படாத, ஒரு நிமிஷம் இரு, நான் சைட்டு சனனுக்கு போன் அடிக்கிறேன். உடனே ரோசி பின்னாடி வந்து, அப்பா ஒரு நிமிஷம் நில்லுப்பா, உங்ககிட்ட கோலியாத்தோட கதையை சொல்லியாகணும். ஏ ஷெரினே பாத்தியா, நான் வேலைக்கு போலான்னு வீரமா கிளம்புறேன், கதை சொல்லணுங்கிறா. ரோசி அப்பாவை தொல்லை பண்ணாத, முதல்ல போய் குளின்னு திட்டுவாங்க. இதே டைம்ல சைட்டஸ்னு ஒரு ஆளுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணிருப்பான்ல. இவர் ஒரு சின்ன கம்பெனி வச்சிருக்காரு. இவரோட வேலை என்ன தெரியுமா, சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆள் தேவை, பவுன்சர்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா அவங்கள ரெடி பண்ணி கொடுக்கறது தான் இவரோட வேலை. உடனே ஹீரோவும், அண்ணே வீட்ல என் பொண்டாட்டி கழுவி ஊத்துறா, உடனே வேலை இருந்தா சொல்லுங்கண்ணே. வேலை இருக்கு ஆனா நீ வர மாட்டியே. கேட்டா ஹீரோயின் யாராவது வந்தா அவங்களுக்கு பவுன்சர்ஸ் வேலைக்கு போறேங்கிற. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், அண்ணே அந்த ஹீரோயின் கூட எல்லாம் போட்டோ எடுத்து காமிச்சேன்னா என் பொண்ணுமே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவானே. சரி அந்த மாதிரி ஏதாவது வேலை வந்தா கால் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் பொண்ணு ரோசி ஹீரோவோட அங்கிள்னு 3 பேரும் மீன் பிடிக்க வராங்க. அன்னைக்கு நைட்டே பிடிச்ச மீனை ரோட்ல கடை போட்டு வித்துருவானுங்க. அப்புறம் என்ன, கிடைச்ச பணத்தை வச்சு காலையில சரக்கு போட வேண்டியதுதான். காலையில ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது சைட்டஸ் கிட்ட இருந்து கால் வருது. டே அபு, இன்னைக்கு ஒரு பவுன்சர் வேலை இருக்கு, போறியா? ஏதாவது ஹீரோயின் வராங்களா? இல்லடா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான், அப்படின்னா செட் ஆகாது, நான் வரல. பாத்தீங்களா இதே மாதிரிதான் கிடைக்கிற நல்ல வேலையை கூட நம்ம ஹீரோ வேணும்னு இக்னோர் பண்ணிடுவான். இப்ப குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வேலைக்கு போயாகணும்ல. அதனால நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன ஐடி கம்பெனில கூட்டி பெறுகிற வேலையும் காஃபி குடுக்கிற வேலையும் பாத்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல அன்னைக்கான வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ஹீரோ கட்டி பிடிச்சு பாச மலையை
மொழிறான். அப்பதான் பேச்சு வாக்கல, ஏங்க இந்த மாசம் சம்பளம் வரும்போது நான் பப்பாயா ஃபேஷியல் பண்ணிக்கவா, வெறும் 1500 தாங்க. ஆனா ஹீரோவுக்கு அதுல விருப்பம் இல்ல. காலையில விடிஞ்சதுமே ஒரு பப்பாளி மரத்துக்கிட்ட வரான். குட்டி பொண்ணு குச்சியை வச்சு பழத்தை தள்ளி விட இவ அதை பிடிக்கிறங்கிற பேர்ல பக்கத்துல இருந்த கல்லுல இடிச்சிட்டான். அப்புறம் என்ன, கையில மாவு கட்டு போட்டாச்சு. கடுப்பான பொண்டாட்டியும், யோ உங்ககிட்ட ஃபேஷியல் பண்றதுக்கு 1500 கேட்டையா, ஆனா பாரு உன் கைக்கு இப்ப 2500, 1000 ரூபாய் தண்டம். உன்னால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்றேன்னு கழுவி ஊத்திட்டு இருக்கா. அதே டைம்ல சைட்டஸ் கிட்ட இருந்து கால் வருது. டேய், ஒரு செலிபிரிட்டி வராங்க, நாளைக்கு நீ பவுன்சர் வேலைக்கு வரல. அண்ணே சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா வரேன்னு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே கருப்பு காஸ்டியூம்ல கெட்டப்பெல்லாம் மாத்திக்கிட்டு பவுன்சர் வேலைக்காக நம்ம ஹீரோ வந்துட்டான். காரை விட்டு ஒரு லேடி செலிபிரிட்டி இறங்கி வராங்க. பவுன்சர்ஸ் எல்லாம் லைட்டா விலகினா போதும் மொத்த பேரும் இந்த அம்மா மேல பாஞ்சிருவானுங்க போல, அவ்வளவு வெறியில் இருக்கானுங்க. ஆக்சுவலா எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கோம். அப்ப ஒரு மொட்டை பையன் உள்ள வந்து, மேடம் ஒரே ஒரு செல்ஃபி, தன்னால முடிஞ்ச வரைக்கும். ஹீரோவும் அந்த ஆள ஒதுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா பதிலுக்கு அந்த மொட்டை பையன் சும்மா இருக்க வேண்டியதானே. ஏற்கனவே காயம்பட்ட ஹீரோவோட கைய வேணுனே புடிச்சு முறுக்கி விட்டான். அடுத்த நிமிஷமே கடுப்பான ஹீரோ வயித்துல ஓங்கி ஒரு குத்து. கடைய செலிபிரிட்டியை வச்சு தடுக்கலான்னு பார்த்தா மொட்டை பையன் அடிச்ச வேகத்துக்கு அங்க இருக்க கண்ணாடியே உடஞ்சு போச்சு. இதே மாதிரியே 2-3 பேரு ஹீரோ கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஆனா செலிபிரிட்டிய பாதுகாப்பா உள்ள அனுப்பிட்டு இவன் சண்டைக்காக வந்த ஆளுங்களை ரொம்ப அசால்ட்டா தோக்கடிச்சிருவான். ஆனா இந்த விஷயம் இப்ப சைட்டஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. ஏண்டா வேலைக்கு வந்தியா இல்ல என் கம்பெனியை மொத்தமா மூடணும்னு வேண்டிட்டு வந்தியா? ஆனா நான் வேணும்னு எதுவும் பண்ணல. அந்த மொட்டை பையனா என் காயத்தை புடிச்சு திருகி விட்டானா, அதான் வழியில தெரியாம அடிச்சிட்டேன். சரி, மொத ஆள தெரியாம அடிச்சேன், ரெண்டாவது ஆளையும் தெரியாம அடிச்சேன். இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் இந்த மாதிரி பண்ண நான் உன்னை வேலைக்கு எடுக்க மாட்டேன். சரி சரி கோச்சுக்காதீங்க, செலிபிரிட்டி போயிட போறாங்க, நான் டக்குனு போய் செல்ஃபி எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறமா ஹீரோ எடுத்த போட்டோவை தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டலாமேன்னு ரோசி போனை தூக்கிட்டு நேரா பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டா. டே பசங்களா, பாத்தீங்களா எங்க அப்பாவும் பெரிய ஆக்டர் தான், நம்பலன்னா பாருங்க செலிபிரிட்டி கூட நிறைய போட்டோலாம் எடுத்திருக்கிறாரு. நேத்து அந்த அம்மா எங்க வீட்டுக்கு கூட வந்தாங்க. அப்படியா, வீட்டுல எடுத்த போட்டோவை காட்டு. ஆஹா, குட்டையன் எசக்கு புசுக்கா கேள்வி கேக்குறானே. டே ஆல்வின், நேத்து அவங்க வீட்டுக்கு வரும்போது பவர் கட் ஆயிடுச்சுடா, அதனாலதான் நாங்க போட்டோ எதுவுமே எடுக்கல. கரெக்டா அதே டைம்ல டீச்சரும் உள்ள வராங்க. இந்த அம்மா பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சதுமே நம்ம ரோசி வச்சிருக்க போனுக்கு யாரோ ஒருத்தர் கால் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, சவுண்ட கேட்டு போனை பிடிங்கிட்டாங்க. அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வந்த ஹீரோ, டீச்சர் என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன். ஐயோ சார், அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க, நீங்க ஏதோ ஒரு பெரிய ஆக்டராமே. இதா சாக்குன்னு ரோசியும், ஆமா டீச்சர் எங்க அப்பா பெரிய ஆக்டர் தான். சரி, பொண்ணு ஏதோ ஆசைப்படுறாளேன்னு ஹீரோவும் ஆமா ஆமான்னு தலையாட்டுவான். அபு சார், நானும் சின்ன வயசுல ரொம்ப சூப்பரா டான்ஸ் எல்லாம் ஆடுவேன், எனக்கும் இந்த ஆக்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. சோ நீங்க மனசு வச்சா ஏதாவது ஒரு படத்துல ஒரு சின்ன ரோல் கிடைச்சா கூட எனக்கு போதும். அட இவ்வளவுதானே மேடம், கவலைப்படாதீங்க, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு பச்சையா போய் பேசிட்டு அங்க இருந்து வெளியில வரான். கட் பண்ண அடுத்த இப்ப துபாயில நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் பாக்ஸிங் மேட்ச காட்டுறாங்க. ஒரு பக்கத்துல அஹ்மதாவுன 17 முறை தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே எடுத்த நம்ம கதையோட வில்ல சண்டை போட்டுட்டு இருக்கான். இவ ரிங்ல இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சாவே எதிரிகளால 5 ரவுண்டுக்கு மேல சண்டை போடவே முடியாது. ஏன்னா 5வது ரவுண்ட்லயே எப்பேற்பட்ட எதிரிகளா இருந்தாலும் சரி ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிடுவான். இருந்தாலும் இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, இவன் நாக் அவுட் பண்றாளையா அந்த ஆளு உயிர் பலிக்கிறதுக்கான வாய்ப்பு 5% மட்டும்தான் இருக்கும். இது மட்டும் கிடையாது, ஆப்போனன்ட் ஆளு மேட்சை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது அவன் பொண்டாட்டிக்கே அடையாளம் தெரியாத மாதிரி முகத்தோட ஜாடையவே மாத்தி விட்டுருவான். ஒரு இன்டர்வியூல கேள்வி கேக்குறாங்க, ஏன் சார் நீங்க வெற்றிக்காக சண்டை போடுறீங்களா இல்ல ஒருத்தனை கொல்றதுக்காக சண்டை போடுறீங்களா? பதிலுக்கு வில்லனும், இந்த பாருங்க ரிங்ல ஏறும்போது நான் எதிரிய ஜெயிக்கணுங்கிற எண்ணத்துல இருப்பேன். ஏன் என் ஆப்போனன்ட்டுக்கும் என்ன கொல்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்ல, முடிஞ்சா அவங்க என்ன திரும்ப தாக்கலாமே. மீடியாவான உங்ககிட்ட இங்க நான் ஓபனா ஒரு விஷயத்த சொல்றேன், நான் விளையாட போற அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், அது என்னோட 19வது வெற்றியா இருக்கும்னு ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா பேசிட்டு இருக்கான். இப்ப லாஸ்டா நடந்த மேட்ச்ல ஒரு வழியா 18வது ஆளையும் தோக்கடிச்சதால இவனோட பேரும் புகழும் உலக அளவுல ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஏன் வேர்ல்டு சாம்பியன் ஒரு பெரிய அவார்டும் கிடைக்குது. கட் பண்ண அடுத்த நம்ம ஹீரோ ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான். ரோசி கூட கொஞ்ச நேரம் ஜம்முன்னு டான்ஸ் ஆடிட்டு, ஏங்க டைம் ஆயிடுச்சு வாங்க வீட்டுக்கு போலான்னு பொண்டாட்டி கூப்பிடுவா. அட நீ வீட்டுக்கு போமா, எனக்கு பார்ட்டி பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னு மாமா கூட சேர்ந்து ஜம்முன்னு சரக்கு போடுவான். அடுத்த நாள் காலையில விடுது. அங்கிள பாக்க வந்த ஹீரோனும், யோ நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, அபுதான் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, ஒன்னும் பண்ண மாட்டாரு, நீ ஒரு மாமா தானே, நீ தானே இதெல்லாம் எடுத்து சொல்லணும். ஏதாவது ஆத்திரம் அவசரம்னா அடமானம் வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட சொந்த இடம் கூட கிடையாது. இன்னொருக்கு அபு கூட சேர்ந்து ஆட்டம் போறத பார்த்தேன், மாமா மச்சாங்கிற மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டேன். அட நீ பயப்படாத, பக்குவமா உன் புருஷன் கிட்ட நான் எடுத்து சொல்றேன்னு அடுத்த சீன்லயே கையில ஒரு சரக்கு பாட்டில தூக்கிட்டு ஹீரோ பார்க்க வந்திருக்கான். ஆளுக்கு ஒரு பெக்கு போட்டதுமே சைட்டஸ் கிட்ட இருந்து ஹீரோக்கு ஒரு கால் வருது. அபு நாளைக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி வர போறாரு, நீ இந்த பவுன்சர் வேலைக்கு வந்த பணம் அதிகமா கிடைக்கும்டா. அண்ணா நான் வந்தாவே பிரச்சனை ஆகுது, இனிமே நான் இங்கேயே வரல. உடனே மாமா உள்ள பூந்து, சைட்டஸ் நீ ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு கண்டிப்பா ஹீரோ வேலைக்கு வருவான். யோ எதுக்கே அப்படி சொன்ன, உன் பொண்டாட்டி ஒன்ன மட்டும் கழுவி ஊத்துனா பரவாயில்ல, என்னையும் சேர்த்து
சேர்த்து தான் திட்டிட்டு இருக்கா. இந்த பாரு ஒழுங்கா வேலைக்கு போ, படத்தை சம்பாரிச்சு உன் பொட்டாட்டி கிட்ட கொடு. நீ எனக்கு மாமனா இருந்தா உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் பண்ணுவியா? சரிதான் போயான்னு திட்டி விட்டுருவான். கடுப்பான மாமா எப்பவும் தண்ணியும் கிளாஸ் மட்டுமே கொண்டு வர வேண்டியன்னா இன்னைக்கு உனக்காக சரக்கு வாங்கிட்டு வந்தேன், இந்த மாமாவே திட்டல. சரிதான் போடான்னு பாட்டில தூக்கிட்டு கிளம்ப. அட என்ன மாமா இதுக்கெல்லாம் கோச்சுக்கிற, நம்ம எல்லாம் அப்படியே பழகி இருக்கோன்னு மறுபடியும் பாட்டில கையில வாங்கி சரக்கு அடிக்கிறானுங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுது. நம்ம ஹீரோ பவுன்சர் வேலைக்கு வந்திருப்பால. ஆக்சுவலா அங்க வந்திருக்க செலிபிரிட்டி வேற யாரும் கிடையாது, பாக்ஸிங்ல வேர்ல்டு சாம்பியனா இருக்கக்கூடிய நம்ம படத்தோட வில்லன் தான். சொல்ல போனா தன் கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிக்கிட்டு இந்தியாவை சுத்தி பார்க்க வந்திருப்பான். இது இந்த கொச்சியில இருக்க பாக்ஸிங் கிளப் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க கேள்விப்பட்டு சின்ன பசங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கலாமேன்னு சீஃப் கெஸ்டா வில்லனா வர வச்சிருப்பாங்க. என்னதான் என்னோட நாடு துருக்கியா இருந்தாலும் கூட இந்தியால எனக்கு இவ்வளவு ஆதரவு கிடைக்குங்கிற விஷயத்த நான் எதிர்பார்க்கல. சோ இதனாலேயே நீங்க என்கிட்ட தயக்கப்படாம எதை வேணா கேட்கலாம். பாக்ஸிங் சம்பந்தமா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். வில்லன் இங்கிலீஷ்ல பேசுற விஷயத்த பக்கத்துல இருக்க ஜோஜோங்கிற ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்ப கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு குட்டி பையன் வெளியில வந்து, சார் உங்க பாக்ஸிங் பஞ்ச் எல்லாம் கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லுவான். வில்லனும் கேட்டதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இன்னொரு குட்டி பையன் உள்ள போந்து, சார் இது போதாது, நீங்க யாராவது அடிச்சு காட்டுங்கங்குவான். ஆரம்பத்துல வில்லனும் வேணாம் இங்க நான் யாரையும் அடிக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா கூட இருக்கிற இந்த ஜோ பையன் சும்மா இல்லாம, சாரே குட்டி பசங்க ரொம்ப ஆசையா கேக்குறாங்க, நீங்க ஒருத்தரை அடிக்க கூட வேணாம், சும்மா பயமுறுத்தினா மட்டும் போதும். சரி அது ரொம்ப ஈஸி, என் முழு பலத்தை வச்சு எதிரிய தாக்குறதுக்காக என் கையை ஓங்கும் போது கண்டிப்பா யாரோட கண்களா இருந்தாலும் கண் சிமிட்டுவாங்க. நம்பிக்கை இல்லனா நீங்களே இதை பாருங்கன்னு. டே தம்பி இங்க வாப்பான்னு பக்கத்துல பவுன்சரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை கூப்பிடுவானுங்க. நல்லா படு வேகத்துல கைய மடக்கி ஹீரோவை குத்துற அளவுக்கு பக்கத்துல வருவான். ஆனா பாருங்க ஒரு துளி கூட நம்ம ஹீரோ கண்ணை சிமிட்டவே இல்ல. வில்லனே ஒரு நிமிஷம் செம்மையா ஷாக் ஆயிடுவான். மறுபடியும் ரெண்டாவது முறையும் ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா இப்பவுமே ஹீரோ கண் சிமிட்டல. அங்க இருக்க குட்டி பசங்க வேற, என்ன சார் கண் சிமிட்டுவார்னு சொன்னீங்க, ஒண்ணுமே நடக்கல, அப்படின்னா நீங்க போலி பாக்ஸரா ஆச்சா புச்சான்னு எசக்கு பசுக்கா பேசுவானுங்க. ஒரு நிமிஷம் வில்லனுக்கே அசிங்கமா போயிடுது. சோ அந்த கோவத்தாலேயே இப்ப பாருங்க கண்டிப்பா கண் சிமிட்டுவான்னு ஆரம்பத்துல பயமுறுத்துற எண்ணத்துல மட்டுமே இருந்த வில்லன் இப்ப ஹீரோவோட வயிறு தோள்பட்டைன்னு 2-3 இடத்துல பஞ்ச் பண்ணும்போது ஒரு இடத்துல ஹீரோ கண்ணை சிமிட்டிடுவான். பாத்தீங்களா நான் ஜெயிச்சிட்டேன், எதிரி கண்ணை சிமிட்டிட்டான்னு வில்ல அங்க இருக்க ஆடியன்ஸ பார்த்து சந்தோஷப்பட்டு கையை நீட்டும் போது சடனா ஒரு அமைதி. என்னடா திரும்பி பார்த்தா அடி வாங்கின ஹீரோ உள்ள போந்து வில்ல மூஞ்சிலேயே ஒரு குத்து. பாக்ஸிங் போட்டியில ஒரு தோல்வியை கூட சந்திக்காம 18 பேரை நாக் அவுட் பண்ணியே ஜெயிச்ச வில்லனையே நம்ம ஹீரோ நாக் அவுட் பண்ணிட்டான். உடனே இந்த நியூஸ் இப்ப ஒரு காட்டு தீய போல ஒரு சாதாரண மலையாளி வேர்ல்டு சாம்பியனையே அடிச்சிட்டாருன்னு இந்தியன் சேனல்ஸ்ல இருந்து இன்டர்நேஷனல் சேனல்ஸ் வரைக்கும் இந்த வில்லனை போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அதே டைம்ல சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த சைட்டஸும், அடே எனக்கு தெரியுதா நீ மறுபடியும் ஏதாவது எசக்கு புசுக்கா பிரச்சனையை கொடுப்பன்னு, ஆனா இந்த பிரச்சனை சாதாரணமானது கிடையாது, ஒரு வெளிநாட்டுக்காரனை போய் அடிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த பாரு இதுக்கு மேலயும் நான் உன்னை வேலைக்கு வச்சிருந்தேன்னு வையேன், என்ன போல ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. சோ இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரோ நான் யாரோ, வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, சரதான் போடான்னு திட்டி விட்டுருவாங்க. இன்னொரு பக்கத்துல வில்ல மூஞ்சில நலங்கு வச்சதால ஒன் சைடு மட்டும் செவந்து போயிருக்கு. கேர்ள் ஃபிரெண்டும் ஐபேட்ல நியூஸ போட்டு காட்டும் போது கடந்த 10 வருஷத்துக்கு மேல தான் சேர்த்து வச்ச பேரும் புகழும் ஒரு மலையாளி மூலமா வீணா போயிடுச்சேன்னு திரும்ப அவனை எப்படியாச்சும் அடிக்கணும், தான் பேரை மீட்டெடுக்கணுங்கிற எண்ணத்துக்கு வெளில வரான். இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இந்த டிவி நியூஸ் சேனல்லாம் சும்மா இல்லாம வேர்ல்டு சாம்பியனையே அடிச்ச அபோட வீட்டுக்கு நாம வந்திருக்கோம். வாங்க இப்ப அவங்க ஃபேமிலி கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்போம். முதல்ல ரோசி, என் அப்பா தான் ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ, அவரை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சின்ன புள்ளத்தனமா கத்திட்டு இருக்கா. அடுத்து இந்த மாமகாரனை பாருங்க, என் மாப்பிளைக்கு எப்படி சண்டை போடணும்னு நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு 2-3 பிட்ட போடுவான். அப்ப ஒருத்தன் உள்ள போந்து அபுவை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அங்கிள் கிட்ட சொல்லுவான். கட் பண்ணா சீன் அப்படியே ஸ்டேஷன்ல இருக்க ஹீரோ கிட்ட போகுது. உள்ள வந்த போலீஸ் அதிகாரியும், என்ன அபு தேவையில்லாம ஒரு வெளிநாட்டுக்காரனை அடிச்சிருக்க, பிரச்சனை என்னன்னா அவன் ஒரு வேர்ல்டு சாம்பியன் பாக்ஸர், இதோட பின் விளைவுகளை பத்தி உனக்கு தெரியலையா? உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவை சேர்ந்த சச்சின் துருக்கிக்கு போகும்போது அங்க யாராவது அவரை தாக்குனா அவர் இந்தியாவுக்கு வரும்போது அவரோட பேரும் மரியாதையும் எவ்வளவு மோசமா இருக்கும் தெரியும்ல. அதே மாதிரிதான் இப்ப அந்த வில்ல திரும்ப தான் நாட்டுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி அவனை மதிப்பாங்க. நீ பண்ண ஒரு சின்ன தப்பு ஒருத்தரோட வாழ்க்கையவே அழிக்க போகுது. துருக்கியில இருக்க தூதரகத்துல இருந்து மெயில் வந்துச்சு, அவங்களுக்கு நடந்த சம்பவத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால அபுவை நம்ம கஸ்டடியில வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே வில்லனோட அல்லக்கைகளும், சார் என்ன விளையாடுறீங்களா, அவனா அப்படியே போக விடாதீங்க, நல்லா மிரட்டி அனுப்புங்க. கடுப்பான போலீஸும், இந்த பாரு நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத, அபு நீ அடிச்சல்ல அவ இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட ஆளுங்க மூஞ்செல்லாம் எந்த அளவுக்கு மாறி போயிருக்குன்னு நீயே பாருன்னு ஒரு சில போட்டோக்களை காட்டும் போது பார்க்கவே நல்லா மங்களகரமா இருக்கு. இதுக்கப்புறமாச்சும் யாரு என்னன்னு தெரியாம சண்டைக்கு போகாத. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்கள்கிட்ட சொல்லாம நீ வெளியூருக்கும் போக கூடாது. அதுக்கப்புறமா ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு மாமா கூட ஆட்டோல அங்க இருந்து கிளம்புறான். அடச்சா என்னாலதான் எல்லா நேரத்திலயும் பிரச்சனை வருது மாமா, தலைய
கை ரொம்ப வலிக்குதியா, சரக்கு போட்டாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மாப்ள அதெல்லாம் முன்னாடியே நான் ரெடி பண்ணிட்டேன், ஏன் கூட வா நம்ம போட்டுக்கு போலான்னு நைட்டு ஜம்முன்னு சரக்கு போட்டு படுத்தவனுங்க காலையில ஒரு போன் சவுண்ட கேட்டு கண்ண முழிக்கிறாங்க. எடுத்து பார்த்தா ஹீரோயின் தான் பேசுறாங்க. எங்க இருக்கீங்க, உடனே வீட்டுக்கு வாங்க, நீங்க அடிச்சீங்கல்ல அந்த பாக்ஸர் அவரு வீடு வரைக்கும் வந்திருக்காரு. உடனே பதறி போன ஹீரோ நேரா வீட்டுக்கிட்ட வரும்போது வில்லன் கோட்டு சூட்டோட டிப்டாப்பா இருக்கான். நீ என் முகத்துல வச்சிருக்கிய இந்த மார்க் அது என்ன தெரியுமா, என் 10 வருஷ உழைப்ப அழிச்சிருச்ச, என்னால இதை அப்படியே விட்டுட்டு போக முடியாது. அதனால நீ உண்மையாவே சண்டை போறதுல திறமையான ஆளா இருந்தா நீ சரின்னு சொன்னா நான் இதே இடத்துல ஒரு ரிங்க உருவாக்குவேன், உனக்கும் எனக்கும் நேர்மையான முறையில சண்டை நடக்கும், அங்க என்ன ஜெயிச்சு காட்டு, அப்ப நீ வீரன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு தம்பி, என் கூட சண்டை போறதுக்கு நீ ரிங்குக்குள்ள வந்துட்ட அப்படின்னாவே உன்னோட உயிர் உன்னோடது இல்லன்னு மைண்ட்ல வச்சுக்கோ, ஏன்னா நான் அதை எடுத்துருவேன். நல்லா யோசிச்சதுக்கு அப்புறமா அவன் பதில சொல்லுன்னு வில்ல அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் அபு கூட ரிங்ல சண்டை போட நினைக்கிறேன், உங்க கொச்சியில தான் அந்த ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் செஞ்ச தப்ப அவன் தான் சரி பண்ணணும், முக்கியமா அவன் என் கூட சும்மா சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஒருவேளை ரிங்ல வச்சு நான் தோக்கடிச்சானா அவனுக்கு இந்திய மதிப்புல 7.5 கோடி பணத்தை நான் பரிசா கொடுக்குறேன். இப்ப இந்த செய்தி ஒரு காட்டு தீய போல கேரளா ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. நைட்டு தனியா நிக்கக்கூடிய ஹீரோவுக்கு படத்தோட ஆரம்பத்துல ஹீரோ யாரோ ஒரு ஆளை அடிக்கிற மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும்ல. சோ அந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் இல்லூஷன்ல வந்து போகுது. சோ இதுலயே ரொம்ப தெளிவா தெரியுது ஹீரோவுக்கு ஏதோ ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்குன்னு. கட் பண்ணா காலையில விடுது. ஒட்டுமொத்த மீடியாவும் ஹீரோவோட வீட்டு வாசல் கிட்ட நிக்குது. சார் நீங்க அந்த வில்லன் கூட ரிங்ல சண்டை போட போறீங்களா? இல்லவே இல்ல, இந்த பாருங்க எனக்குன்னு குடும்பம் குழந்தைங்க எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா நான் ஒரு சின்ன பவுன்சர் வேலை தான் பாக்குறேன். வில்லன் பாதுகாப்புக்காக தான் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். அப்ப அவரு என்ன அடிச்சாரு, கோவத்துல திரும்ப நான் அவர் அடிச்சேன். சோ 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. அதனால இந்த பிரச்சனையை இங்கேயே முடிச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள வரும்போது, ஏங்க நீங்க சண்டையில ஜெயிச்சா 7.5 கோடி கிடைக்குமாமே? அடியே அதான் நீயே சொல்றியே, ஜெயிச்சாதான் 7.5 கோடி, செத்தன் பை தெருக்கோடி தான். இங்க கட் பண்ணா கோழிக்கோட்ல புலான் கொடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரு. ஆக்சுவலா இந்த ஊருக்கு பாக்ஸிங் வில்லேஜ்னு இன்னொரு பேரு கூட இருக்கு. இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸிங் வாதியாரும் டிவியில நம்ம ஹீரோவோட நியூஸ கவனிக்கிறாரு. லாஸ்டா வில்லனா ஹீரோ பஞ்ச் பண்ணிருப்பால, அந்த கிளிப்ப கவனிக்கக்கூடிய இன்னும் 2 பேரு. இவெல்லாம் ஒரு ஆளு ஏதோ பேரும் புகழுக்காகவும் குருட்டுத்தனமா அந்த வில்லனை அடிச்சிருக்கான் போல. அப்ப வாதியார் உள்ள போந்த, இல்ல நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு, அவனோட கை அசைவுகளை பாரு, கண்டிப்பா அவன் ஒரு பாக்ஸரா தான் இருக்கணும், முதல்ல அந்த பையனை பார்த்து பேசலான்னு இந்த இடத்த விட்டு கொச்சிக்கு வராங்க. எப்படியோ ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சு, தம்பி நீ தான் அந்த வில்லன் அடிச்சாளா? ஆமா, நீங்க யாரு? நான் கோழிக்கோட்ல இருக்க புலான்குடியில இருக்கக்கூடிய பாக்ஸிங் மாஸ்டர். நடந்த சம்பவங்களை பத்தி நானும் கேள்விப்பட்டப்பா. என்ன கேட்டா இந்த சண்டை உனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. ஒருவேளை நீ மட்டும் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அந்த வில்லனை தோக்கடிச்சன்னு வையேன், கண்டிப்பா அது மூலமா நம்ம கேரள அரசாங்கம் பாக்ஸிங்காகவும் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கு நான் போய் ரிங்ல சாக முடியுமா? தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த பேசாதீங்க சரிப்பா. ஒருவேளை நீ சண்டை போடணுங்கிற எண்ணத்துக்கு வந்தா பாக்ஸிங் வில்லேஜ்ல வந்து என்ன பாருன்னு சொல்லிட்டு வாதியார் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. இதே டைம்ல ஹீரோ எப்ப அந்த வில்லன் கூட சண்டை போட மாட்டேன்னு சொன்னானோ அந்த நிமிஷத்துல இருந்து இவ்வளவு நாளா ஹீரோவை கொண்டாடின அதே நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஹீரோ பெரிய ஃபைட்டர் எல்லாம் கிடையாது, அவன் ஒரு கிரிமினல் வில்லன் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல சண்டை போட்டிருக்கான். அப்படி பாக்கும்போது அபு இனிமே ஃபைட்டர் கிடையாது, அவன் ஒரு ரவுடின்னு ஹீரோவோட நல்ல பேரை எல்லாம் கெடுக்கிறானுங்க. சரி இங்கதான் எப்படின்னு பார்த்தா நம்ம குட்டி பொண்ணு ரோசி இருக்கால, அவளோட ஃப்ரெண்டான ஆல்வின் கூட, என்னமா உங்க அப்பா பெரிய ஹீரோன்னு இப்ப என்னமோ அவரை ரவுடின்னு சொல்றாங்க. சரி இனிமே நானும் உங்க அப்பாவை ரவுடின்னு தான் சொல்லுவேன்னு கிண்டல் அடிச்சபடி அங்க இருந்து கிளம்புறான். வில்ல இந்த சைட்டஸையே மிரட்டி ஹீரோயின் குடும்பத்தை டார்ச்சர் பண்ண சொல்லிருக்கான். சோ அதனாலயே நம்மளால வேலை பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குல்ல, நேரா அங்க வந்தவன் இனிமே உனக்கு வேலை கிடையாது, நாளையில இருந்து உன் வேலைக்கு இந்த பொண்ணு தான் வருவா, முதல்ல இங்க இருந்து கிளம்ப. சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினோ, ஏன்டா சைட்டஸ் நீ என்ன எனக்கு கலெக்டர் வேலையா வாங்கி கொடுத்த? கூட்டி பெருக்கிற வேலை தானே, இந்த பாரு இந்த வேலையை விட்டா எனக்கு இன்னொரு வேலை, என் உடம்புல தெம்பும் தைரியமும் இருக்க வரைக்கும் நான் எங்க போனாலும் உழைச்சு சம்பாதிப்பேன், சர்தான் போடா நான் என்ன ரொம்ப கேவலமா திட்டிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. இங்கதான் ஹீரோ கவனிக்கிறான், பொண்டாட்டியோட கையில சிக்கன் இருக்கு. ஆமா என்ன இது, எப்பவுமே சம்பளம் போட்டா மட்டும்தான் சிக்கன் வாங்கிட்டு வருவேன், இன்னைக்கு என்ன சம்பந்தமே இல்லாம? நீ பண்ண வேலைக்கு அந்த சைட்டஸ் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான், இதுக்கப்புறம் எப்ப சிக்கன் சாப்பிடுவோன்னு தெரியாதுல்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். என் மேல ஏதாவது கோவமான ஹீரோ பக்கத்துல போகும்போது ஹீரோனால கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல, அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன் அழுறா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரோசி கூட வெளியில போகும்போது அந்த குட்டி பிள்ளைய பாருங்களேன், நீங்க ஏன்பா அந்த வில்லனை எதிர்த்து சண்டை போட மாட்டீங்க? துளி கூட யோசிக்காம அப்பாவுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவான். எது பயமா? அப்பா பள்ளிக்கூடத்துல டீச்சர் என்கிட்ட கதையை சொல்லும் போது மாவீரன் கோலியாத்தோட இடத்துல உங்களை வச்சு பார்த்தப்பா, ஆனா நீங்களே பயம் சொல்றீங்க. சாச்சா அந்த ஆல்வின் சொன்னது இப்பதான் எனக்கு புரியுது, அப்படின்னா நீங்க ஹீரோ கிடையாது, நீங்க வெறும் ரவுடி மட்டும்தான் போலன்னு கோச்சுக்கிட்டு ரோசி அங்க இருந்து ஓடி போயிடுவா. இந்த ஊரும் உலகமும் என்ன சொல்லுதோ அத பத்தி ஹீரோவுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா தான் பொண்ணே தன்னை ரவுடின்னு சொல்ற விஷயத்த கேட்டு அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்கவே இல்ல. சந்தேகத்துல பொண்டாட்டியும், என்னாச்சு உங்களுக்கு? இல்லமா பொண்ணு என்கிட்ட
ஏன் சண்டை போட மாட்டீங்கன்னு கேட்டா நானும் சொன்னா எனக்கு பயமா இருக்குன்னு. ஓ, அவ ரிங்ல வச்சு உங்களை கொல்லுவேன்னு சொன்னானே, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோங்கிற பயத்துல நான் அதை சொல்லல. என்னால மறுபடியும் அந்த ரிங்குக்குள்ள கால வைக்கிறதுக்கான தைரியம் இல்ல, அதுதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னேனே தவிர அந்த வில்லனை பார்த்து நான் பயமா இருக்குன்னு சொல்லல. நீ நினைச்சிட்டு இருக்கல்ல அவன் என்ன அடிச்சதாலதான் நான் அவனை அடிச்சேன்னு, கிடையவே கிடையாது. அவனுக்காக நிறைய பேர் கை தட்டினாங்கல்ல, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள இருந்த கோவம் அதிகமாச்ச. மன்னிச்சிருமா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன்னு. இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். சரியா 14 வருஷத்துக்கு முன்னாடி கொச்சியில டிராகன் கிளப்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த கிளப்ல அடிக்கடி பாக்ஸிங் போட்டி நடக்கும். உண்மையை சொல்ல போனா வெல்லவே முடியாத பாக்ஸர்ஸ்ல நம்ம ஹீரோவும் அங்க ஒருத்தனா இருந்திருக்கான். ஒரு முறை கூட யாருக்கிட்டையும் தோத்ததே கிடையாது. ஹீரோ மேல நம்பி யாராவது பந்தயம் கட்டுறாங்க அப்படின்னா அவங்க காசை இழந்ததா சரித்திரமே கிடையாது. இப்பேற்பட்ட நிலைமையில தான் ஜிசோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு ஒரு சுருட்ட முடிக்காரன் அதே கிளப்புக்கு வந்திருக்கான். மச்சான், இங்க அபுன்னு ஒருத்தர் இருக்கான்டா, அவனுக்கு பாக்ஸிங் தெரியுங்கிற காரணத்தாலேயே இப்ப வரைக்கும் அவன் யாருக்கிட்டையும் தோத்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு நீ அதை மாத்தி காட்டணும். பதிலுக்கு ஜிசுவும், பாரு, அடுத்த வாரம் எனக்கு நேஷனலுக்கான ஃபைட் இருக்கு, எனக்கு பணத்தோட தேவை இருக்குடா, அதுக்காக இந்த வேலையில என்னால பார்க்க முடியாது. அப்ப கரெக்டா உள்ள வந்த கண்ணாடிக்காரன், ஜிசு உன்னை கூட்டிட்டு வர சொன்ன ஆளே நான் தான், நீங்க சும்மா சண்டை போட வேணாம், நீ ஜெயிக்கிற பணத்தோட மத்தவங்க பந்தயம் கட்டிருப்பாங்கல்ல அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ பண்ண வேண்டியது அந்த ஹீரோவை தோக்கடிச்சா மட்டும் போதும். இவ்வளவு பணம் கிடைச்சா விடுவானா? சரின்னு சண்டை போட சம்மதிக்கிறான். ஆனா பாருங்க, மத்த எல்லாரையும் அடிச்ச ஹீரோவால இந்த ஜிசுவை சமாளிக்கவே முடியல. இப்ப என்னதான் ரெண்டு பேருமே பாக்ஸரா இருந்தாலும் கூட நம்ம ஹீரோவுக்குள்ள ஈகோ அதிகம். எப்பவுமே தான் பெரிய ஆளு, தன்னை யாருமே எதிர்க்க முடியாதுன்னு இவனுக்குள்ள ஒரு தலைகணம். சோ அதனாலேயே எப்பவுமே தோல்வியை காணாத ஹீரோ இந்த முறை ஜிசுவோட கையால அடிபட்டு நாக் அவுட் ஆகுறான். அன்னைக்கான மேட்சை முடிச்சுட்டு ஜிசு போகும்போது அப்போ இந்த சண்டையெல்லாம் பெருசா மைண்ட்ல வச்சுக்காதன்னு நல்லபடியா பேசிருந்தாங்க அந்த பையன் போறான். ஆனா கூட இருக்க இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு சும்மா இல்லாம, மச்சான் பாத்தியா அவன் எப்படி நக்கலா சிரிச்சிட்டு போறான், நீ மட்டும் இப்ப அவனை சும்மா விட்ட வெளியில போய் உன் பேரு புகழ் எல்லாத்தையும் அடிச்சிருவான்டா. தான் ஃப்ரெண்டோட முட்டாள்தனமான பேச்சை கேட்டு ட்ரிகர் ஹீரோ பாவங்க அந்த அபுவை வளைச்சு பிடிச்சு ஈவு இறக்கமே இல்லாம அட்டி அட்டின்னு மூஞ்சா குத்துறாங்க. சொல்ல போனா இந்த இடத்துல ஈகோவால தன்னோட சுய கட்டுப்பாட்டையே இழந்திருப்பான். இந்த சம்பவத்தால கடைசியில ஹீரோவுக்கு கிடைச்ச பரிசு அது போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான். இந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் கட்டாக பிரசன்ட்ல பொண்டாட்டி கிட்ட கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், என் பொண்ணோட வாயால எப்ப என்ன திருடன் சொன்னாலோ அதை மாத்தி நான் ஹீரோன்னு சொல்ல வைக்கிறதுக்காகவே நான் அந்த வில்லனுக்கு எதிரா ரிங்ல சண்டை போட ஒத்துக்கிறேன். இது சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லெட்டர் கூட நம்ம ஹீரோ கொடுக்குறான். கட் பண்ண அடுத்த ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறா. பக்கத்துல வந்த இன்னொரு பையன், ஏய் ஆள் பாக்க நல்லா இருக்க, நம்பர் குடுக்குறியா? ஆஹா, அந்த புள்ள பதிலே பேசாம வந்த பஸ்ல ஏறி கிளம்புறா. பின்னாடியே உள்ள வந்த பொறுக்கி பையன், ஏண்டி நம்பர் கேக்குறேன், பஸ் ஏறிட்டா விட்டுருவனா, உன்னால இன்னைக்கு எங்கேயும் போக முடியாதுன்னு இவன் லைட்டா தொடலாமேன்னு கிட்ட வரும்போது தக்காளி எதிர்பார்க்க முடியாத நேரத்துல ரொம்ப சூப்பரா பாக்ஸிங் பண்ணி 2 அடியில அந்த பொறுக்கி பையனை இவன் நாக் அவுட் பண்ணிடுவா. எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஆனா கண்டக்டரை பாருங்களேன், பாப்பா எங்க போற, அண்ணே புலான்குடிக்கு டிக்கெட் கொடுங்க. அப்படியே லைட்டா கேமரா திரும்ப அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்க கூடியது நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துல. ஆத்தாடி, வாத்தியார் சொன்ன மாதிரி புலான்குடியில இருக்க மக்களே பாக்ஸர் தான் போலன்னு உள்ளுக்குள்ள பயத்தோடைய நம்மளும் அந்த ஊருக்கு டிக்கெட் எடுக்கிறான். வாத்தியாரும் ஹீரோவை பார்த்து சந்தோஷப்படுவாரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ரிங்கோட கயிறை தொடுறதுக்கே நம்ம ஹீரோ பயப்படுறான். ஆனா வேற வழி இல்ல, தான் பொண்ணுக்காக சண்டை போட்டுதான் ஆகணும். அதுக்கப்புறமா உள்ள வந்த வாத்தியாரும் உன்னால முடிஞ்சா என்ன அடிச்சு காட்ட, உன் திறமைகளை நான் பாக்கணும்னு சொல்லுவாரு. உடனே இவனும் லெப்ட் ரைட் அப்பர் கட்டுன்னு தன்னால முடிஞ்ச வரைக்கும் அடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா ஒரு அடி கூட இந்த வாத்தியார் மேல படல. ஒரு லிமிட்டுக்கு மேல ஹீரோ அடிக்க முடியலையேங்கிற கோவத்தால முறையா சண்டை போடாம முட்டாள்தனமா அவசரப்பட்டு அடிக்க ட்ரை பண்றான். இத பார்த்து சுத்தி இருக்க மத்த மாணவர்களும் ஏன் குட்டி பசங்க உட்பட சிரிக்கிறாங்க. அப்ப லாஸ்டா ஹீரோவோட கைய வாத்தியார் தடுத்து, இன்னைக்கு முதல் நாள், உன்னோட திறமை என்னங்கறத நான் பாத்துட்டேன், நாளையில இருந்து பயிற்சி ஆரம்பிக்கலான்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட போல சிரிச்சு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கத்துல வில்லன் போட்டிக்காக தன்னோட பயிற்சிகளை ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த வில்லன் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அந்த ஃபைட் எல்லாம் டிவியில பாத்துட்டு இருப்பான். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ, அந்த வில்லன் எந்த ஒரு எதிரியவும் 5 ரவுண்டுக்கு மேல தாக்கு பிடிக்க விட்டதே கிடையாது. சோ ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோ, நீ சண்டை ஆரம்பிச்சதுல இருந்து முதல் 5 ரவுண்டுக்கு உன்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த வில்லன் தாக்கும் போதெல்லாம் நீ கார்ட ஒழுங்கா யூஸ் பண்ணணும். உன் முகத்தை கவர் பண்ணா மட்டும் போதும். கட் பண்ணா காலையில விடுயுது. முதல் நாள் பயிற்சியும் ஆரம்பிக்குது. மைக்கேல் ஒருத்தர் உள்ள போந்து, இந்த பாரு வாத்தியார் என்கிட்ட சொன்னாரு, தோ இந்த ஊரை சுத்தி மொத்தமா 6 தீவு இருக்கு, குறுக்க இருக்க இந்த தண்ணியை நீந்தி கடந்து ஒவ்வொரு தீவுலையும் உனக்கான சோதனைகள் வைக்கப்படும். அதுல ஜெயிச்சு திரும்ப 36 நிமிஷத்துக்குள்ள நீ இங்க வந்தாகணும். யோசிக்காத, டைம் ஆரம்பிச்சாச்சுன்னா ஹீரோவை தண்ணியில இறங்கி நீந்த சொன்னா பாதி தூரத்திலேயே மூச்சு வாங்கி நம்ம ஆளு வெளியில வந்துட்டான். அடுத்த வில்லனை காட்டுறாங்க. எப்பவுமே ஒரு எதிரிய தோக்கடிக்கணுங்கிற எண்ணத்துல மட்டும்தான் இந்த வில்லன் சண்டை போடுவான். ஆனா இந்த முறை முழுக்க முழுக்க ஹீரோவோட கதையை முடிக்கணுங்கிற எண்ணத்திலேயே பயிற்சி எடுக்கிறான். சரியா இந்த பாக்ஸிங் போட்டி நடக்கிறதுக்கு 45 நாளுக்கு முன்னாடி வாத்தியாரும் ஹீரோவை கூட்டிக்கிட்டு பாக்ஸிங் கிளப்புக்கு வராரு. என்ன சார் 45 நாள்ல போட்டியை வச்சிடலாம்ல, ஆனா வாத்தியாருக்கு இதுல விருப்பம் இல்ல. இந்த பாருங்கயா, என் பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த நாள் பத்தாது. உடனே ஜோ உள்ள போந்து, உங்களால முடியலன்னா ஓகேங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோன்னு புலான்குடியை சேர்ந்த ஒட்டுமொத்த பாக்ஸிங் வில்லேஜும் எங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற மாதிரி எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் அச்சப்பாவன்னு நாங்க உங்களை மன்னிக்கிறோம். வாத்தியாருக்கு இதை கேட்டு பொறுக்க முடியல. நீ என்னடா எனக்கு
சொல்றத இன்னையில இருந்து சரியா 45 நாள்ல சண்டையில அபு கலந்துப்பான்னு கேரண்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா பிரஸ் மீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துக்கு வில்ல வரான். பொதுவா இந்த மாதிரி போட்டி நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்னதா இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுப்பாங்க இல்லையா? சோ டி-ஷர்ட் எல்லாம் கழட்டி போட்டு வில்லன் பயங்கரமா போஸ் கொடுக்குறான். உடனே ஹீரோவும், வாத்தியாரே நானும் சட்டையெல்லாம் கழட்டணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, வேட்டியை மடிச்சு கட்டி கை சட்டையை மடக்கி விட்டு நல்லா கெத்தா போய் போஸ் கூட ரிங்லயே வச்சு உன் கதையை முடிக்கிறேன்னு வில்ல மறுபடியும் மிரட்டிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல குட்டி பொண்ணு ரோசி வேற அந்த ஆல்வினை போட்டு அடி அடி நடிச்சிட்டு, இந்த பாரா இதுக்கப்புறம் என் அப்பாவை ரவுடி கூடின்னு சொன்ன உன் கையை திருப்பி விட்டுருவேன். 45 நாள் முடிட்டுண்டி என் அப்பா ஹீரோவா ரவுடியான்னு அப்பா உனக்கு தெரியும். என்னதான் நம்ம ஹீரோ ஒவ்வொரு நாள் பயிற்சி எடுத்தாலும் கூட அவனுக்குள்ள இருக்க ஈகோவை வாத்தியாரால ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. கூடவே முறையா பயிற்சியும் எடுக்க மாட்டேங்கிறான். கட் பண்ணா நீங்க நைட் ஆகுது, இந்த பாரு நீ எடுக்கிற பயிற்சி இது வரைக்கும் ஓகே, ஆனா இதுக்கப்புறம் நிறைய பணம் செலவாகும். அதனால ஒரு நல்ல ஸ்பான்சர் வேணும்னு ஒவ்வொரு இடத்துலயும் விசாரிக்கும் போது ஹீரோ பத்தின செய்தி ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கல. சோ அதனாலேயே ஒரு கம்பெனியை சேர்ந்தவன் நம்ம ஆளுங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண சம்மதிக்கிறான். தம்பி இதுல ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க. உடனே வாத்தியார் உள்ள போந்து, டேய் என்னடா படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுற? அட விடுங்க சார், பிரேக்கே இல்லாம வண்டி ஓட்ட போறேன். இதுல எதிர்க்க தண்ணி லாரி வந்தா என்ன, ட்ரெயின் வந்தா என்ன? அப்ப தாடிக்காரனை பாருங்களேன். சார் நீங்க பயப்பட வேணாம், நம்ம ஊர் பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம யார் பண்ண போறான்னு ரொம்ப நல்ல மாதிரியே பேசிட்டு இருக்கிறான். ஆனா அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோவுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய நேரத்துல கூட ஒழுங்கா அதை பண்ண விடாம ஹீரோவோட பாக்ஸிங் காஸ்டியூம் இருக்குல்ல, அதுல பிராண்டோட லோகோவை எங்க வைக்கலான்னு ஒரு ஆர்டிஸ்ட வச்சு படமா வரைஞ்சிட்டு இருக்கான். சரி இது கூட பரவாயில்ல, ஒரு சில வீடியோ ஷூட்லாம் வர எடுப்பானுங்க. பொறுத்து போன வாத்தியாருக்கு கோவம் தாங்கல. யோ நீ எங்க ட்ரைனிங் நேரத்தையே வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்க. பதிலுக்கு தாடிக்காரனும், யோ வாத்தி என்ன போட்ட சைனை மறந்துட்டீங்களா? அக்ரிமெண்ட்ல நல்லா தெளிவா எழுதிருக்கேன், என்னோட பிராண்ட பிரபலப்படுத்துறதுக்காக ஹீரோ எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்தாகணும். முடியாதுன்னு மறுத்தீங்க, உங்க மேல கேஸ் போடுவேன். அட போடுறத முடிவெடுத்துட்ட, நான் உன்னை கொன்னுட்டேன்னு கொலைகேஸ் போடு. இன்னொருக்கு எவனாச்சும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்க மொத்தபடியும் செஞ்சுட்டு உள்ள போயிருவேன்னு வாத்தியார் மிரட்டுவாரு. அப்படிதான் தாடிக்காரன் பம்மிடுவான். இதே டைம்ல வாத்தியாருக்கு கியூபான் நாட்டுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சோ அதுல 2 பேரு நம்ம ஹீரோவுக்கு பயிற்சி கொடுக்க வந்திருப்பாங்க. ஆளு பாக்க பல்கா இருக்கான் இல்லையா, இவனோட பேரு மூச்சோஸ். அப்புறம் அந்த ஒல்லியா இருக்கான்ல அவனோட பேரு கிராசிஸ். அபு இந்த கிராசிஸோட கால் பாடம் ரொம்ப வித்தியாசமானத, நீ மட்டும் இதை கத்துக்கிட்டா போதும், வில்லனா முதல் 5 ரவுண்டுக்கு இதை வச்சே டைவர்ட் பண்ண முடியும். சரின்னு இவனும் பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறான். நாட்கள் கடந்து விடுத கிட்டத்தட்ட 10-15 நாள் பிராக்டிஸ் எடுத்தாலும் கூட இவனால முறையா எதுவும் கத்துக்கவே முடியல. ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மறுபடியும் பாக்ஸிங் பண்றதால உடம்புல பிளெக்சிபிள் கம்மியா இருக்கு. ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நீ இந்த அம்மா கூட கலரி சண்டை போடுங்கிறான். இப்ப இந்த பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோவின் காதுக்கு, என்னமா ஓ புருஷன் அந்த வெள்ளக்காரன் கூட சண்டை போட போறானா? அச்சோ பாவம், அவன் இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட வீடியோ பாத்திருக்கியா? அவன் தோக்கடிச்ச ஆளுங்களோட மூஞ்ச பாத்திருக்கியா? போச்சு போச்சு உன் புருஷன் கதை முடிஞ்சு போச்சுன்னு 2க்கு முன்னா பயமுறுத்துறாங்க. பொண்டாட்டியால சும்மா இருக்க முடியுமா? என் புருஷனை பார்த்தே ஆகணும்னு நேரா கிளம்பி பாக்ஸிங் வில்லேஜுக்கு வந்துட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, நீங்க வேணும்னா இந்த போட்டியை விட்டு வெளியில வந்துடுறீங்களா? அட என்னம்மா, என் பொண்ணுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை ரிங்ல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா கூட நீ என்ன பாத்துக்க மாட்டியா? அட போங்க, எல்லா நேரத்திலயும் உங்களுக்கு விளையாட்டு தானே. கொஞ்ச நேரம் பொண்டாட்டி கிட்ட ஜாலியா பேசிட்டு அவங்கள அனுப்பி வச்சிருவான். இப்ப மாமா மட்டும் தான் இங்க இருப்பாரு. வழக்கம் போல ஹீரோ சண்டைக்காக பிராக்டிஸ் எடுக்கும் போது கிராசிஸோட கால் படத்துக்கு இவனால ஈக்குவலா சண்டை போடவே முடியல. எல்லா நேரத்திலயும் அடி வாங்கிட்டே இருக்கான். சோ அந்த ஒரு கோவத்தாலேயே தன் கட்டுப்பாட்டை இழந்து ஈகோ வெளியில வருது. வாத்தியாருக்கு முன்னாடியே அந்த கிராசியஸ் அடிக்கப்படுவாங்க. ஏண்டா அபு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நாங்க எல்லாரும் உன்னோட வெற்றிக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா நீயே அதை புரிஞ்சுக்காம உனக்குள்ள இருக்க ஈகோவை கொண்டு வர அப்படின்னா நீ இனிமே இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எங்கேயோ போய் என்னமோ பண்ணுன்னு திட்டி விட்டுருவாரு. ஆக்சுவலா ஹீரோவுக்கு ஒவ்வொரு முறையுமே ஒருத்தர் கூட சண்டை போடும் போதும் 14 வருஷத்துக்கு முன்னாடி ஜிசு கூட சண்டை போட்டிருப்பால, அந்த காட்சிகள் மட்டும் தான் இல்யூஷனா வந்து போகுது. உடனே சோகத்துல அதே இடத்துல உட்கார்ந்துருவான். அப்ப பக்கத்துல வந்த அங்கிளும், என்னடா மாப்பிளாச்ச? இல்ல எனக்கு அந்த ஜிசுவோட ஞாபகம் இன்னும் அது என்னை விட்டு போகல. புரிஞ்சு போச்சு, நீ ஈகோவால அவனை அடிச்சிருக்க. ஒருவேளை அந்த கில்ட்டால கூட உன்னால நார்மலா இருக்க முடியல போல. நாம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? அந்த ஜிசுவை தேடி கண்டுபிடிச்ச நீ செஞ்ச தப்புகளுக்கு மன்னிப்பு கேட்டா ஒருவேளை நீ நார்மல் ஆகலாம். அட என்ன மாமா, நான் அவனை போய் எங்கன்னு தேடுவேன்? அட கொச்சி கிளப்போட ஆளுங்க நம்பர் என்கிட்ட இருக்குப்பா, நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன்னு ஒரே நாள்ல அந்த ஜிசுவை கண்டுபிடிச்சாச்சு. பார்த்தா பையன் ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். மன்னிப்பு கேட்கலாம்னு ஹீரோ கிட்ட வரும்போது, ஏண்டா ஒரு நேஷனல் சாம்பியன் ஆக வேண்டிய என்ன உன் ஈகோவால ஏன் ஒரு பக்க கண்ணையும் இழந்த, என்னோட வாழ்க்கையும் இழந்த. ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்டு என்கிட்ட வர? வேணும்னா இப்படி பண்ணலாம், நீ அந்த வில்லன் கூட சண்டை போட போறல, உன்னால முடிஞ்சா ரிங்ல வச்சு அவனை ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, நான் அந்த மன்னிப்பை ஏத்துக்கிறேன். ஆக்சுவலா ஜிசு கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இப்ப ஹீரோவுக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகுது. சோ முன்ன விட இவன் இன்னும் அதிகமா பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு தீவுக்கு கூட நீந்தி போக முடியாத ஹீரோ இப்ப ரொம்ப அசால்ட்டா 6 தீவுகளையும் 36 நிமிஷங்கள்லயே பிராக்டிஸ் பண்ணிட்டு வெளியில வந்துருவான். இதே மாதிரியே எல்லாம் நடந்து முடிய ஒரு வழியா சண்டைக்கான நாள் வருத. உண்மை சொல்லப்போடா இந்த சண்டையில நம்ம ஹீரோ ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 5 ரவுண்டுக்கு மேல தாக்கு பிடிச்சாவே போதும். இவன் ஒரு ரவுடி கிடையாது, ஒரு நல்ல ஃபைட்டருங்கிறத மக்களும்
மக்களும் தான் பொண்ணு புரிஞ்சுப்பாங்க. முதல் ரவுண்ட் ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோ வில்லன் கிட்ட அடி வாங்குறான். தன்னால முடிஞ்ச வரைக்கும் மூஞ்ச கவர் பண்ணிப்பான். 2, 3, 4ன்னு ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே ஹீரோ தொடர்ந்து அடி மேல அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் கண்ணு கிட்ட வேற சமய காயம் பட்டுரும். அடுத்து 5வது ரவுண்டும் ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோ அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கான். நடக்கிற சண்டையை பார்த்த மாமாவும், யோ வாதி, என்ன என் மாப்பிளைய கொல்ல பாக்குறியா? முதல்ல போட்டியை நிறுத்தியா, அவனை வெளியில கொண்டு வான்னு கத்துவான். ஆனா இங்கதான் ஹீரோவுக்கு வாத்தியார் சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. அந்த வில்லனை இப்ப வரைக்கும் 5 ரவுண்டுக்கு மேல தாக்கு பிடிச்சதே கிடையாது. சோ 5வது ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது கிளாசியஸோட கால் ட்ரிக்க பயன்படுத்த கண்டிப்பா வில்லன் டைவர்ட் ஆகிட்டு உனக்கான ஒரு சின்ன கேப்ப கொடுப்பான். அப்பவும் முழு பலத்தை வச்சு ஒரு முறை அடிச்சா போதும். வில்லன் கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிப்பான். ஏன்னா இது வரைக்கும் அவன் 6வது ரவுண்டுங்கிற ஒன்ன பார்த்ததே கிடையாது. ஹீரோவும் மாஸ்டர் பேச்ச கேட்டு அதே மாதிரியே செய்யும் போது வில்லனால தாக்கு பிடிக்க முடியல. 2 பேரும் சரிக்கு சமமா சண்டை போடுவாங்க. ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும், சண்டை காட்சிகளை அவ்வளவு தத்ரூபமாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனாலதான் வீடியோ கிளிப்ப காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிருப்பேன். மத்தபடி படமா பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா தான் இருக்கும். இப்படியே ஒவ்வொரு ரவுண்டும் கடந்து போக கடைசியில 12வது ரவுண்டுக்கு வந்தாச்சு. ஆரம்பத்துல இருந்து அடி மட்டுமே வாங்கின ஹீரோ இந்த முறை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். கடைசி நிமிஷத்துல அழகா நகர்ந்து வில்லனை நாக் அவுட் பண்ணலாமேன்னு கையை நீட்டுவாங்க. நூல் இலையில வில்லன் தப்பிச்சிருவான். அதே டைம்ல போட்டியும் முடிவுக்கு வருது. நம்ம எல்லாருமே ரெஃப்ரி ஹீரோ ஜெயிச்சதா சொல்லுவாருன்னு நினைப்பீங்கல்ல, கிடையாது. ஜெயிச்சது இங்க இருக்க வில்லன் தான். இருந்தாலும் ஹீரோவுக்கு சந்தோஷம் அதிகம். ஏன்னா தான் பொண்ணுக்காக சண்டை போட்டு ஒரு போட்டி ஃபுல்லாவே நின்றுருக்கான். ஜெயிக்கலனாலும் கூட தான் ஒரு நல்ல ஃபைட்டர்னு மக்களுக்கு புரிய வச்சிருக்கான். வாத்தியாருக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த நேரா தான் பொண்ணுகிட்ட வரும்போது, அப்பா நீங்க தோத்துட்டீங்கல்ல, அப்ப நீங்க ஜெயிக்கலையா, பரவாயில்ல விட சொல்லும். ஒரு முறை தோத்துட்டா அதை பத்தியே யோசிக்க கூடாது, அடுத்த போட்டியில ஜெயிச்சுக்கலாம். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா வில்லன் ஹீரோ கிட்ட வரான். சரி மறுபடியும் சண்டை போட போறானோன்னு நினைச்சா கிடையாது. அபு, என் கூட 5 ரவுண்டுக்கு மேல யாரும் சண்டை போட்டதே கிடையாது. ஆனா நீ ஒரு முழு போட்டியை என் கூட நடத்திருக்க. உன்னாலதான் எனக்கு ஒரு புது அனுபவமே கிடைச்சிருக்க. அதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. சொல்ல போனா நான் என்னோட ஈகோவை கூட இங்க விட்டுட்டேன். நான் யாரு, நான் எதுக்காக சண்டை போடுறேங்கிற உண்மையை நீ புரிய வச்சதால தயவு செஞ்சு எனக்காக இந்த சின்ன பரிசை நீ வச்சுக்கோ. ஆனா ஹீரோ பணத்துக்காக நான் இதை சண்டை போடலன்னு சொல்லுவான். இத பக்கத்துல இருக்க குட்டி பொண்ணு ரோசி இருக்கா இல்லையா, அவதான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வில்லன் கிட்ட சொல்லிட்டு இருப்பா. சிரிச்சுக்கிட்டே வில்லனும், சரி நீ இந்த பணத்தை வச்சுக்க வேணாம், ஆனா என்னோட டிரான்ஸ்லேட்டர், அதாவது மொழிபெயர்த்து பேசினா இல்லையா, அந்த குட்டி பொண்ணு பார்த்த வேலைக்கு நான் இந்த பணத்தை சம்பளமா கொடுக்குறேன்னு ஃபேமிலி கையில செக்க கொடுக்குறான். சோ இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா கேரளால பாக்ஸிங்காக அரசாங்கமே அதிக முன்னுரிமை கொடுக்க போற மாதிரியும், ஹீரோ வில்லன் கூட சண்டை போட்டது மட்டும் இல்லாம ஜிசு ஹீரோவை மன்னிக்கிற மாதிரியும், அடுத்தடுத்த மேட்ச்ல இதுக்கு அப்புறமா ஹீரோ பாக்ஸிங் பண்ண போற மாதிரியும் காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சரி, நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.